அம்மா அவங்க மகனும் அம்மாவும் சாப்பிட்றதுக்கு உட்காடுறாங்க. இது ஒரு வீடியோவாக கூட வைரல் ஆச்சு. அம்மாவும் மகனும் சாப்பிட உட்காடுறாங்க. ஒரு தட்டில் மேலே சாப்பாடுக்கு மேலே ஒரு முட்டை, இன்னொரு தட்டில் முட்டை இல்லை. ரெண்டையும் வச்சு அம்மா கேட்குறாங்க, இது ரெண்டில் உனக்கு என்ன வேணும்? பையன் என்ன எடுப்பான்? முட்டை உள்ள தட்டை வேகமாக எடுக்கிறான். அம்மா முட்டை இல்லாத தட்டை பிசைகிறாங்க, உள்ள 2 முட்டை இருக்குது அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிடறான். மறுநாள் மறுபடி சாப்பிட்றதுக்காக உட்காடுறாங்க. ஒரு தட்டில் ஒரு முட்டை இருக்குது, இன்னொரு தட்டில் சாதத்துக்கு மேலே 2 முட்டை இருக்குது. இதில் உனக்கு என்ன வேணும்னு அம்மா கேட்குறாங்க. 2 முட்டை இருக்கிற தட்டை வேகமாக எடுக்கிறான். அம்மா இந்த ஒரு முட்டை இருக்கிற தட்டை பிசைகிறாங்க, உள்ள இன்னும் 2 முட்டை இருக்குது, மொத்தம் 3 முட்டை. அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிடறான். இன்னும் ஒவ்வொரு நாள் அம்மா நம்மளை ஏமாத்திடுறாங்க. 3ஆவது நாள் அதே மாதிரி 2 தட்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒரு தட்டில் ஒரு முட்டை இருக்குது, இன்னொரு தட்டில் 2 முட்டை இருக்கிறது. உனக்கு எது வேண்டும்னு அம்மா கேட்குறாங்க. மகன் ஒரு கணம் சிந்தித்து விட்டு சொல்கிறான், அம்மா உனக்கே தெரியும் எனக்கு எது தேவை எது தேவையில்லை என்பது உனக்கு தெரியும். வீட்டில் நீ தான் அதிகமாக வேலை செய்கிற, நம்ம வீட்டின் முக்கியமான கதாபாத்திரம் நீ தான். நீ எதை எனக்கு தேர்வு செய்து கொடுத்தாலும் நான் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் அம்மா. நீ எனக்கு எது கொடுத்தாலும் ஓகே. அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டை இருக்கிற தட்டை அவனுக்கு கொடுக்குறாங்க. அவனும் சந்தோஷமாக வாங்கி பிசைஞ்சு பார்க்குறான். உள்ள 2 முட்டையும் அவனுக்கு பிடிச்ச ஒரு சிக்கன் பீஸும் இருக்கிறது. அம்மா சிரித்து கொண்டே சொல்கிறார்கள், என்றைக்கு மற்றவர்களின் மகிழ்ச்சி மற்றவர்களின் தேவை முக்கியம் என்று நீ நினைக்கிறாயோ அந்த கணத்திலிருந்து இயற்கை அல்லது இறைவன் உனக்கு 2 மடங்காக அதை திருப்பி தரும். இதுதான் இயற்கை நமக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய மாற்று என்று அந்த அம்மா சொன்னார்கள்.